மூக்கு முட்ட சாப்பிட்டாலும் நொறுக்கு தீனி இல்லாவிட்டால் பெரும்பாலானோர் தவித்து போய் விடுவார்கள். நொறுக்கு தீனிகளில் முதல் இடத்தை பிடித்திருப்பது முறுக்குதான். முறுக்கின் தாயகமே தமிழ்நாடுதான். அதிலும் முறுக்கு என்றதுமே மணப்பாறை முறுக்குதான் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு மணப்பாறை முறுக்குக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இந்த முறுக்குக்கு ஒருவித அபாரமான ருசி எப்படி ஏற்படுகிறது என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுவது இயற்கையே. இதற்கு உள்ளூர்வாசிகள் கூறும் பதில் என்னவென்றால், மணப்பாறையில் கிடைக்கும் லேசான உப்பு ருசி கலந்த தண்ணீர் தான் என்கிறார்கள். மணப்பாறையில் ஊறும் தண்ணீரும் மணப்பாறையில் விளையும் அரிசிக்கு மட்டும்தான் அந்த சுவையும் மனமும் வருமா. கொஞ்சம் உயர்தரமாக இருக்க வேண்டுமானால் செய்முறையில் வெண்ணெய் அல்லது நெய் சேர்க்கிறார்கள். இதுவே மணப்பாறை முறுக்கு செய்யும் விதம். குடிசை தொழிலான முறுக்கு தயாரிப்பு ஆன்லைனிலும் ஆர்டர்கள் பெறப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. தொழில் சிறப்பாக பண்ணுறதுனால ஆன்லைன்லேருந்து ஆர்டர்லாம் கொடுக்கறதுனால பண்ணியிருக்கோம். ஆனால் வரவும் செலவும் ஓரளவு ஈக்குவலாக தான் வந்துருக்கு. ஆனால் அந்த ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுனால ஒரு சில ஆர்டர்கள் நிறையா வந்துருக்குது. குறைவான ஆதாயம் வைத்துதான் முறுக்குகள் விற்கப்படுகின்றன. ஒரு முறுக்கு ₹1 விற்கப்படுகிறது. பொருட்களின் விலை ஏற்றம் இந்த முறுக்கு விலையில் மாற்றம் கொண்டு வருவது இல்லையாம். சில ஸ்பெஷல் முறுக்குகளும் கிடைக்கின்றன. அவை ₹2 விற்கப்படுகின்றன. அவை 2 மடங்கு பெரியதாக இருப்பதோடு வெண்ணெய் சுவையோடு இள மஞ்சள் வண்ணத்தில் கிடைக்கின்றன. இம்முறுக்குகள் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறதா.